இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு. இப்போ வந்து லாக்டவுனுங்கிறனால ஸ்கூல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஜூஜு இந்த டாக் பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துருக்கு. இது தெருநாய் தான், ஆனால் வந்து கடிக்கவும்லாம் கடிக்காது யாரையும். அது பார்த்து அமைதியாக இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிடலாம். வீட்டுக்கும் வந்து ஒரு சாமி வீடு இருக்கும். தமிழக்குட்டி என்ன வந்தீங்க? தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். எங்க தம்பி? ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நான் இந்தியா வந்துட்டு அப்லோட் பண்ண போற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் இந்தியா வந்தே 4 months ஆயிடுச்சு. எந்த வீடியோவும் நான் எடுக்கல, ஏன்னா எனக்கு டைமே கிடைக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு. தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான். ஸோ அவனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்தது. இப்போ நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கேன். நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம். ஸோ இங்கேருந்து எங்களோட கிராமம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பையன், அதுக்கப்புறம் மகி நிற்கிறான். சரி, இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. போகலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்கள்லாம் அப்படி தான் இருக்குது. மகி போகலாம்டா, போ. தம்பி எங்க இருக்கான்? தம்பி சைக்கிள் உட்காந்து விழுந்துருவானா? தமிழ் ஹாய். சைக்கிள் உட்காந்துட்டீங்களா? எவ்வளோ சொல்ல அழுகுறீங்க? சரி சரி மச்சான் மச்சான். அழக்கூடாது. இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு. இப்போ வந்து லாக்டவுனுங்கிறனால ஸ்கூல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 5th வரைக்கும் இருக்குது. ஹை ஸ்கூல் வந்து அந்த சைடு இருக்குது. அது வந்து அந்த சைடு போகணும், ஹை ஸ்கூலுக்கு போகணுமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோயில் இருக்குது. இந்த கோயில் எப்போ கட்டியிருக்காங்கன்னா 93 வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து கவண்டப்பாறை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நிறைய சாமி இருக்குது, ஒன்றுனா காட்டுறேன். ஸோ அந்த சைடு நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது, பொட்டிக்கடை அதெல்லாமே இருக்குது. இது வந்து ப்ளே ஸ்கூல், பால்வாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கூல் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் இருக்குது இந்த சைடு. இப்போ இந்த ஊருக்கு ஃபுல்லாகவே இதுலேருந்து தான் வந்து தண்ணி போகுது. யார் வீட்லேயும் போர்லாம் இருக்காது, இங்கேருந்து தான் தண்ணி கிடைக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொட்டிக்கடை இருக்குது. எல்லாம் நின்று நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு. சொல்லு, பேச. சொல்லு, பேசு. அப்பா எங்க? பேச மாட்டியா? அன்னைக்கு தான் நல்லா பேசிச்சு, பாபா பேச மாட்டேங்குது. அது ரொம்ப நாள் வச்சு பார்க்குறால, அதனால வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுது. மகி அப்படியா? அத்தை வாக்கிங் மாதிரி தம்பி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இன்னும் தம்பிக்கு மாட்டாரு? இல்லை இன்னும் மொட்டை அடிக்கல. நெக்ஸ்ட் வீக் தான் அடிக்கலான்னு இருக்காங்க. 10 வீக்கில் அதனால. இது வந்து மாரியம்மன் கோயில், எங்கள் ஊர் கோயில் இது. ஸோ அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது. தம்பி காட்டுடுமா? தம்பி சைக்கிளில் போகிறான் பாரு. தமிழ் பாருங்க, சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த சைடு வந்து ஒரு கோயில் இருக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்க, இது வந்து சமுதாய கூடம்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி சொல்ற கம்யூனிட்டி சென்டர் மாதிரி. எல்லா கிராமத்துலேயும் இது மாதிரி ஒன்று இருக்குது. திருவிழாப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இதில் வந்து அந்த நாடகம், அப்புறம் வந்து சாப்பாடு பரிமாறுறது எல்லாமே இதில் வந்து தான் நடக்கும்.
கேக்குதா? வெயில் அடிக்குது. ஸோ இதுதான் வந்து காளியம்மன் கோயில். இங்கே தான் வந்து தமிழுக்கு வந்து மொட்டை போட போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து மொட்டை போடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. தமிழுக்குட்டி அங்க போயாங்க. தமிழுக்கு அங்கே போகிறாங்களா? ஆமா. ஸ்மஹி ஓரமா வாங்க. ஆமாம். இந்த சைடு பாருங்க, முள் சீட்டையெல்லாம் இருக்குது. ஜூஜு இந்த டாக் பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துருக்கு. இது தெருநாய் தான், ஆனால் வந்து கடிக்கவும் கடிக்காது யாரையும். அது பார்த்து அமைதியாக இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிடலாம். எங்க தமிழுக்குட்டிய காண்டா. தமிழுக்குட்டியை காணாமா? தமிழுக்குட்டி எங்க இருக்காங்க? விஜ்ஜிக்குட்டி எங்க இருக்காங்க? குடிசை வீடு சொல்லுவாங்களா, எங்கள் கிராமத்தில் முன்னாடி நிறைய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. வேற எந்த வீடுமே இங்கே இல்லை. இதுவும் வந்து சும்மா தென்னை மட்டையில் தான் செஞ்சுருக்காங்க. இன்னொரு இது வந்து கூரையில் வேஞ்சிருப்பாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சும்மா சாதாரணமாக தென்னை மட்டையில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கதவெல்லாம் போட்டிருக்கு இந்த வீட்டுக்கு. இது வந்து சாமி வீடு. எங்களோட குலதெய்வம் வந்து வீடு வந்து இதுதான். அது வீட்டுக்கும் வந்து ஒரு சாமி வீடு இருக்கும். தமிழுக்குட்டி என்ன வந்தீங்க? தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? செல்லக்குட்டி நீங்க. ஸோ என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறான். பெரியம்மா எப்படி இருக்கீங்க? தெரியலையா? நான் சிந்து தெரியலையா? அதான் லாக்டவுன்னால வரக்கூடாதுன்னாங்க, அதனால வரல. அப்பா நல்லா இருக்காங்க. சாப்பிடுவாரு. வரமாட்டான். ஆமா, முகத்தை பார்த்தா நல்லா தெரியும் அவனுக்கு. ஆமாம்மா, அதனால வரமாட்டேங்கிறான். ஆமாம்மா, யாரும் வரது இல்ல. தமிழ் போய் காக்கா பிடி. இதுதான் வந்து எங்களோட பாரம்பரியமான வீடு. அந்த காலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு இந்த வீடு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் சித்திலாம் இங்கே இல்லை. ஸோ வெளியில் போயிருக்காங்க, தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நேராக தோட்டத்துக்கு போகலாம். தெருப்பைப்பு இதில் தான் வந்து எல்லோரும் தண்ணி பிடிப்பாங்க. நான் ஒரு டேங்க் காட்டணும்ல, அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இருக்குது. இது வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வருதான்னு தெரில. தண்ணி வரல.
இனிமேல் ஒரு டைம் தான் தண்ணி விடுறாங்க, எல்லா டைம் தண்ணி வரதில்ல. முள்ளா இருக்குங்கம்மா. முள்ளா கிடக்குதா? சரி போங்க. வா சிந்து. வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாத்தான் இருக்கிறேன். எங்க உங்க தம்பி? தம்பிங்க எங்க உங்க தம்பி? தம்பி போயிட்டாங்க தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு போயிட்டானா? ஐயா, எதுக்கு அப்படி மசில் வச்சிருக்கீங்க உங்க தம்பிக்கு? மொட்டை எடுக்கணும் சொல்லு, போ சொல்லு. அத்தைகிட்ட சொல்லு போ. மொட்டை எடுக்கணும். ஐயா, அவன்கிட்ட இருக்க மாட்டேங்கிறானா? அங்க நின்னுமா, இப்போ அங்க நின்னு பேசு போ, சொன்னா கேளு. ஏன் பாப்பா, வா என் கூட்டில் இருந்துட்டு நாளைக்கு போகலாம் உங்க அம்மா வீட்டுக்கு. இருந்துக்கிறீங்களா? ஏன் பாப்பா இருக்க மாட்டியா? ஐயே, எங்க உங்க தாத்தா எப்படி இருக்கா? நல்லா இருக்காரா? சொல்லு, தாத்தா எப்படி இருக்காங்க? ஐயே, எங்க வெள்ளம் எங்க எங்கிட்ட போறீங்க? தோட்டத்துக்கு போறீங்களா? ஆமா, தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே சும்மா ரொம்ப நாள் ஆச்சு வந்து தோட்டத்துக்கு. ஆமா, இப்போதைக்கு ஆளவே காணோம். ஆமாமா, ரொம்ப நாள் ஆச்சு, நான் வெளியிலயே வரல, இன்னைக்குதான் வரேன் நான். ஆமா, பத்தி போயிட்டாயா? அப்பெல்லாம் இருக்கதே அப்படிதான் நானு. வர வழியில பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு பாருங்க. கொஞ்சம் வெயில். வெயில் அடிக்குதா, நம்ம போயிடலாம்டா. அம்மா சீக்கிரம் வெயில் அடிக்குது. சரி, வீட்டுக்கு போறீங்களா? மைக்கு வந்து வெயில் அடிச்சுட்டே இருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எருக்கலையெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து எருக்கலை, இது உள்ளே இருக்குது. நான் அந்த சைடு போய் பார்த்தோம்னா நிறைய செடி இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, முள் ஏதாவது கையில் குத்திருச்சுன்னா சில சமயம் பார்த்து சிலாம்பு வந்து உள்ளே இருக்கும். அப்போ இந்த பாலை எடுத்து கையில் வச்சோன்னா அந்த சிலாம்பு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எருக்கலையை. ஏறி போலாம், நம்ம சீக்கிரம் போயிடலாம். போப்பா மச்சாங்களோட பைக்கில் போறியா? சரி உட்காந்துக்கோ, பார்த்துடா. மை கேர்ஃபுல், இறுக்கி பிடிச்சிக்குங்கோ. சரி, மச்சான் ஹெல்ப் பண்ணுறான் பாரு உனக்கு. உட்காந்துக்குங்க. போலாம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்கா? அங்க இருக்கா பாருங்க. ஆமா, அவதான் தம்பி தான் வந்தா, அங்க இருக்கான் பாருங்க. தமிழ் அங்க இருக்கான். இல்ல, இனிமேல் தான் எடுக்கணும் மொட்டை வந்து. அப்பா நல்லா இருக்காரு. எல்லாமே சாப்பிடுவாரு. இல்ல இன்னும் நடக்கல. கட்டிருக்காங்க, இன்னும் 10 நாள் முடிச்சு திருப்பி போய் அவுட்டு நடக்குவாங்க. ஆமா, சரி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நீதான் இழப்பிட்ட. அதில் சும்மா அப்படிதான். சரி, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி காட்ட போகிறேன். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.